கற்றாழை எங்கும் சாதாரணமாக காணப்படக்கூடிய கற்றாழை ஏகப்பட்ட சக்திகளை தன்னுள்ளே கொண்டுள்ள ஓர் இயற்கை மூலிகை. கற்றாழையில் கருங்கற்றாழை, செங்கற்றாழை, பெருங்கற்றாழை, சிறுங்கற்றாழை என பல வகைகள் உள்ளன. கற்றாழையின் மருத்துவ குணங்கள். பச்சையாக உள்ள சோற்று கற்றாழை பல வகையில் உடல் வெப்பத்தை தணிக்கிறது. கற்றாழை என்றாலும் சோற்று கற்றாழை என்றாலும் ஒன்றுதான். வெயில் காலத்தில் உருவாகக்கூடிய நீர்க்கடுப்பு, நீர்த்தாரை, எரிச்சல், மாதவிடாய் கோளாறுகள், உடல் வெப்பம், உடல் காந்தல் போன்ற பாதிப்புகளுக்கு சோற்று கற்றாழையில் உள்ள நுங்கு போன்ற கலவையை எடுத்து சுத்தமான நீரில் அலசி அதற்கு சமமான அளவில் பனங்கற்கண்டினை அத்துடன் சேர்த்து காலை மாலை உண்டு வர வேண்டும். வெயில் காலத்தில் சிலருக்கு கண்களில் எரிச்சல் உண்டாகி கண்கள் சிவந்துவிடும். அப்போது கற்றாழையின் ஒரு துண்டை எடுத்து அதன் நுங்கு பகுதி வெளியே தெரியும்படி இரண்டாக பிளந்து கண்களை மூடி கண்களின் மீது வைத்துக் கொண்டு சற்று நேரம் அப்படியே படுத்திருக்க கண் எரிச்சல் குறைவதோடு சிவந்த நிறமும் மறைந்துவிடும். இதை இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன் செய்து வந்தால் நல்ல உறக்கம் வருவதோடு உடலுக்கு பல நன்மைகளும் கிடைக்கும். சிலருக்கு தூங்கி எழுந்ததும் பாதத்தின் அடியில் நெருப்பை மிதித்தது போல் எரிச்சலாக இருக்கும். இதை போக்க இரவு படுக்கும் முன் கற்றாழையின் நுங்கு போன்ற சோற்றை பாதத்தின் அடியில் தடவிக்கொண்டு படுக்கலாம். பாத எரிச்சல் குறைவதோடு பாத வெடிப்புகளும் குணமாகும். உடல் எப்பொழுதும் சூடாக இருப்பவர்களும் தோல் எரிச்சலாக இருக்கிறது என உணர்கின்றவர்களும் சோற்று கற்றாழையில் செய்த தைலத்தை தலைக்கு தேய்த்து குளிப்பதால் உடல் சூடும் எரிச்சலும் குறைந்து உடல் குளிர்ச்சி அடையும். உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் இந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தடவி வரலாம். இதனால் நல்ல உறக்கம், மனப்பதட்டம் குறைந்து அமைதியும் உடல் நலமும் கிடைக்கும். வாரம் இருமுறை இந்த எண்ணெயை உடலுக்கு தேய்த்து குளிப்பதால் உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுவதோடு உடல் வனப்பும் ஏற்படும். சோற்று கற்றாழை தைலம் அல்லது எண்ணெய் நம் வீட்டிலேயே தயாரிக்கலாம். கற்றாழை ஜெல்லை சுத்தமான நீரில் 7 முறை கழுவி சுத்தம் செய்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர உங்கள் இளமை என்றும் ஊஞ்சலாடிக் கொண்டே இருக்கும். உடலில் கஸ்தூரி மனம் வீசும். சர்மம் வறண்டு போகாமல் ஈரப்பதத்துடன் ஜொலிக்கும். கற்றாழை ஜெல்லை பசு மோரில் கலந்து குடித்து வர உடல் சூட்டினால் முகத்தில் வரும் பருக்கள், வெயிலினால் தோலில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் கருந்திட்டுக்கள் மறைந்து போகும். இதன் ஜெல்லை முகத்தில் தேய்த்து கழுவி வந்தால் முகம் அப்பழுக்கில்லாத பளிங்கு போல் ஜொலிக்கும். கற்றாழை மடலை கீறி சார் எடுத்து அதை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து 40 நாள் வெயிலில் வைத்து இதை தலைக்கு தொடர்ந்து தேய்த்து வாருங்கள். தலைமுடி நன்கு செழித்து வளரும்.